ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் ஆன்சிஸில் வந்து இதுதான் மாடியூலு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அனலைசிஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் வந்து 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ். இதோட இன்ஜினியரிங் டேட்டா அப்படிங்கிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். சப்போஸ் இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெட்டீரியல் இருக்குது. இதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் டிஃபைன் ஆகிருக்கு. மேபி இதை வந்து யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்கலில் இருக்கிறத மெகா பாஸ்கலில் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே மெகா பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பாஸ்கல் இஸ் கன்வெர்டட் இன்டு மெகா பாஸ்கல். அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து, டென்சைல் ஸ்ட்ரென்த்து, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து இது எல்லாத்தையும் மெகா பாஸ்கலில் மாற்றிக்கிறோம். அண்ட் அகைன் ப்ராஜெக்ட் விண்டோ போய்க்கிறோம். இது வந்து ஜாமெண்ட்ரி விண்டோ வந்து நியூ ஜாமெண்ட்ரி ரைட் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இன்னொரு செப்பரேட் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் தான் வந்து நம்ம ஒரு ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணுறோம். ஒரு சிம்பிள் ஸ்கெட்சு நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணோம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இங்கே ஸ்கெட்சிங்கில் போயிட்டு இந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கிறோம். மேபி XY பிளேன் அல்லது YZ பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் XY பிளேன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு சிம்பிள் ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ 2 ரெக்டாங்கிள் இருக்குது. இதில் மாடிஃபை டூலில் போயிட்டு நான் இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடம் எனக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்த ட்ரிம் பண்ணிட்டு அப்படின்னா இந்த 2 ரெக்டாங்கிளும் சிங்கிள் ரெக்டாங்கிளாக கனெக்ட் ஆகிடுது. இப்போ இதில் வந்து மாடலிங் போயிட்டு கிரியேட் எக்ஸ்ட்ரூட். இப்போ இதுதான் இந்த எக்ஸ்ட்ரூடடா விண்டோ. ஸோ இது டிஃபால்ட்டாக நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேபி இதோட திக்னஸ் வந்து 30 mm இருக்குது. மேபி ஐ கேன் மேக் இட் as 20. ஸோ டெப்த்து 20 mm க்ரியேட் பண்ணிவிட்டு ஜென்ரேட். இதுதான் என்னோட சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுறேன்னா மேபி இந்த எண்டை வந்து நான் அரெஸ்ட் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணுறேன். அப்படி லோடு அப்ளை பண்ணுற போது என்ன டிஃபார்மேஷன் வருது, என்ன ஸ்ட்ரெஸ் வருதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட். ஸோ எகெயின் கோ டு மாடல். இந்த மாடல் வந்து இப்போ ஜாமெண்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த மாடல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் சொல்யூஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஆட்டோமேட்டிக்லி அந்த ஜாமெண்ட்ரி வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த சாலிட் ஜாமெண்ட்ரி. இங்கே வந்து நம்ம என்ன மெட்டீரியல் அசைன் பண்ணோமோ அந்த மெட்டீரியல் வந்து வந்துருச்சு, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கோ டு மெஷ், ரைட் கிளிக், சிம்பிளி ஜென்ரேட் அ மெஷ். ஸோ மெஷ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுதான் மெஷ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெஷ் வந்து சப்போஸ் நம்ம இதோட எலிமெண்ட் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரஸியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எலிமெண்ட்டோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது கோர்ஸ் மெஷ்ஷுக்கு பதிலாக ஃபைன் மெஷ்ஷை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மேபி கோர்ஸ் மெஷ்ஷுக்கு பதிலாக ஃபைன் மெஷ் கொடுத்துட்டு திரும்பவும் ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபைன் மெஷ் ஆகிடும். அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டு, நம்பர் ஆஃப் நோடு வந்து இன்க்ரீஸ் ஆகிற போது ரிசல்ட் அக்யூரேட்டாக வரும். இது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல். ஸோ ஐ கேன் மேக் இட் திஸ் பார்ட் அஸ் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் அரஸ்டட் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ஒரு லோட் அப்ளை பண்ணுறேன். மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அட் திஸ் பாயிண்ட் டுவோர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். மேபி இது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் இருக்குது. அப்போ மைனஸ் ஒயில் இப்போ இந்த வெக்டர் காம்பனண்ட்டுக்கு பதிலாக ஐ கேன் மேக் இட் as காம்பனண்ட் ஒய் டைரக்ஷன். ஸோ மைனஸ் 1000 Newton. ஸோ 1000 Newton லோடிங் அப்ளை பண்ணுறேன்.
செலக்ட் பண்ண இடத்துல ஓகே கொடுத்தா இந்த இடத்துல 1000 நியூட்டன் லோடு அப்ளை ஆயிடுச்சு. அண்ட் ஹியர் வி கேன் கோ டு சால்வ். ஸோ இது கொடுத்தோன்னா இது preparing the mathematical model, actual solving procedure, and solving the mathematical model, then writing results file. And once the results file write ஆயிடுச்சுன்னா நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். இதில் என்னென்ன வேணும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இதுதான் அவுட்புட் ரிசல்ட்ஸு. ஸோ டோட்டல் டிஃபார்மேஷன், டைரக்ஷனல் டிஃபார்மேஷன், ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ், அண்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி results evaluate பண்ணோன்னா you can see the total deformation. This is my total deformation. Suppose இது வந்து ஆட்டோ ஸ்கேல் இருக்குது. I can make it as undeformed shape. இது வந்து வித் மெஷ் மாடலோடு இருக்குது. இதை வந்து ஒயர் ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்துட்டேன்னா இதுதான் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ஃபைல் வந்து நான் இந்த எண்டில் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட் கொடுத்தேன், டாப்பில் லோட் அப்ளை பண்ணேன். I can get the total deformation results. If you see that the distribution must be taking like this. So this is how the deformation takes place. Suppose இதே வந்து deformed shape பார்க்கணும் அப்படின்னா maybe I can go with the true scale or auto scale. So இப்போ இதை பார்த்தீங்கன்னா we can get the results. ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட் there is no deformation. இந்த எண்டில் வந்து டிஃபார்மேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது இந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு ரீட் பண்ண தெரியணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இது வந்து மினிமம் வேல்யூ அண்ட் திஸ் இஸ் அட் த டாப் மேக்ஸிமம் வேல்யூ. ப்ளூ கலர் மினிமம் வேல்யூ, டாப் வந்து மேக்ஸிமம், ரெட் கலர் வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு இருக்குது. ஸோ டிஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்குது. ஸோ ஹையஸ்ட் டிஃபார்மேஷன் வந்து அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். கரெக்ட். சப்போஸ் இதுலேயே வந்து டைரக்ஷனல் டிஃபார்மேஷன்னா இது எக்ஸ் டைரக்ஷனல் டிஃபார்மேஷன் இந்த மாதிரி. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் வந்து இப்படி டிஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அண்ட் இதே வந்து ஒய் டைரக்ஷனல் டிஃபார்மேஷன்னா again go to evaluate the results. இது வந்து ஒய் டைரக்ஷனல் டிஃபார்மேஷன். அண்ட் இசட் டைரக்ஷனல் டிஃபார்மேஷன்னா this is my z directional deformation. So this is how the deformation takes place. Stress எப்படி வருதுன்னு பார்ப்போம். You can see that இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்கே நம்ம வந்து லோடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல லோடை அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல டிஃபார்மேஷன் இருக்கும், பட் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ, ஸ்ட்ரெஸ் வந்து நெக்லிஜிபிள் இல்லையா. அப்போ ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா இந்த மாதிரி. ஸோ எப்பவுமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் வில் பி டேக்ஸ் பிளேஸ் லைக் திஸ். So this is how stress pattern takes place, and you can see the maximum stress. This is the maximum stress and this is the minimum stress. You can see the value. So இதுதான் ஈக்குவலன்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எங்கே இருக்குன்னா இந்த கார்னரில். அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிற இடம் இந்த 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 ஜோனில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் see the value like 119 and 113, 119, 115, 109, 86. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் திஸ் பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு லொக்கேஷன். இப்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து வித்தின் த லிமிட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போது மெட்டீரியலோட ஈல்டு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ மெட்டீரியலுடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ், டென்சைல் ஈல்டு ஸ்ட்ரெஸ் 250 மெகாபாஸ்கல், கம்ப்ரசிவ் ஈல்டு ஸ்ட்ரெஸ் இதுவும் 250 மெகாபாஸ்கல். அப்போது எப்போவுமே மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அண்ட் த ரிசல்ட்ஸ் வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் த்ரூ FEM சாஃப்ட்வேர் அது வந்து அதை விட கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே 180 இருக்குது. ஸோ தேர்ஃபோர்
ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிற போது என்ன பண்ணணும்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ், ஸோ 250 டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் அரவுண்ட் 180, ஹையஸ்ட் வந்து 180 இருக்கா, டிவைடட் பை 180 போட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளோ வருது 1.33. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் நத்திங் பட் ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அப்போது ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து 250, இந்த ரிசல்ட் கிடைச்சது வேல்யூ வந்து 180 மேக்ஸிமம். ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 1.3. அந்த 1.3 அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஆல்வேஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து எப்பவுமே என்ன இருக்கணும்னா எக்ஸிஸ்டிங்கை விட, அதாவது மெட்டீரியலுடைய ஈல்டை விட இதில் கால்குலேஷன் வந்து ஈல்டு வேல்யூ கம்மியாக இருக்கிற போது நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1 and above கிடைக்கும். அப்படி 1 and above கிடைச்சிது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து தேர் இஸ் நோ ஃபெயிலூர் அப்படின்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் லோடுக்கு இந்த ப்ராடக்டில் வந்த ரிசல்ட் வந்து தேர் இஸ் நோ ஃபெயிலூர். சப்போஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு டூ தி மாடிஃபிகேஷன்ஸ். அப்போ எங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல சம் சேஞ்சஸ் பண்ணணும். அது ஷேப்பாக இருக்கலாம், சைஸாக இருக்கலாம், டைமென்ஷன்ஸாக இருக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணி சேஃப் லிமிட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரிசல்ட் யூ கேன் வேலிடேட். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன் கொடுத்தோம், இதுக்கு 1000 நியூட்டன் கொடுத்தோம். இதுக்கு பதிலாக நான் 10,000 நியூட்டன் கொடுத்துட்டு எகைன் நான் இதை சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோர்ஸ் வந்து 10,000 கொடுத்துட்டேன், திரும்ப இதை நான் சால்வ் பண்ணுறேன். அப்படி சால்வ் பண்ணுற போது ஐ கேன் செக் வித் ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 1802.6. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து மெட்டீரியலோட ஈல்டு 250 டிவைடட் பை இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு போடுறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, ஸோ 250 டிவைடட் பை 1800.6 போட்டோன்னா என்னோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 0.13 வருது. அப்படின்னா 10,000 நியூட்டன் லோடுக்கு வந்து இது பத்தாது. அதாவது கண்டிப்பாக 10,000 நியூட்டன் லோடு இதில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஃபெயிலூர் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ லோடு இதில் ஆக்ட் ஆகலைன்னா மேபி 1000 நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிகிட்டே வரும், 1010, 1020, 1030, 1040, 1050. அப்போது எப்போ வந்து நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 வரைக்கும் வருதோ அல்லது 1 and above வரைக்கும் இருக்குதோ அப்போ வரைக்கும் இது சேஃப் லிமிட். சப்போஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நமக்கு குறைவாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபெயிலூர் ஆயிரும் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரல் அனலைசஸ், ஒரு எல் பிராக்கெட் ஸ்ட்ரக்சரு. அந்த எல் பிராக்கெட்டில் வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ லோடு அப்ளை பண்ணுறது வந்து வெர்டிகலாக லோடு அப்ளை பண்ணியிருக்கோம் அட் த டாப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் லொக்கேஷன். இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே லோடு வந்து ஹரிசாண்டலாக லேட்ரல் டைரக்ஷன்லையும் சரி லாங்கிடியூடல் டைரக்ஷன்லையும் சரி லோடு அப்ளை பண்ணி நம்ம எப்படியெல்லாம் ரிசல்ட்ஸ் வருதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து டோட்டல் டிஃபார்மேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இது எப்படி வந்து ஃபேக்டர் சேஃப்டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.